இருக்குது? ஊர்ல புதுசா இருக்குதா? வணக்கங்க. வணக்கம். பக்கத்தூர் மாடு வாங்கலான்னு வந்தேன். தீப்பெட்டி இருக்குது, பீடி இருக்கு, தீக்குச்சி. ஒரு தீக்குச்சி தாண்டிங்கன்னா நல்லா இருக்கு. பீடி பிடிக்கிறதுலாம் தப்பு தெரியுமா? எங்க அப்பா சொல்லிக்கிறாரு. நீ பீடி குடிப்ப தெரியாம வச்சிருப்ப, ஒரு குச்சி கூட பத்த வச்சுட்டு கொடுக்குறேன். பீடி பிடிக்கிறது தப்புன்னு சொல்லினுக்கிறேன், திரும்ப திரும்ப வச்சு குச்சி கேட்டுனுக்குறேன். அச்சன்னா அவள் தான் தெரிஞ்சுக்கா. என்ன அடிக்கிற மாதிரி கை வாங்கிட்டு வர்றேன், அடிச்சிருவியா? மாடு பிடிக்கிற கையில அடி வாங்கி பாத்துக்கிறியா? என்னையா பேசின்னு இருக்கும்போது அடிச்சுட்டேன். என்ன அழுகிறேன்? அடிச்சா நல்லா அடி வாங்க வேணாட்டு. நம்மளும் இது வரைக்கும் யாரையும் அடிச்சது இல்லை. இவனை நல்லா பார்த்தா தண்ணி கூட மாட்டு இருக்கிறான், பலூன்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கிறான். ரெண்டு விட்டு பார்க்கலாமா? ஏண்டா உண்டியில உனக்கு குழந்தை பிறந்தாக்கா எனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னல, ஏன் வைக்கல? யோ, அது எனக்கு பிறக்கலையா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அது 3வது தெருவில் இருக்க மல்லிகாவுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கு ஏன் நான் பார்ட்டி வைக்கணும்? நீ அடிக்கடி அது கூட தானே சுற்றி நிற்கிற. அது எனக்கு அடிக்கடி ஹெல்ப் கேட்கும், உதவி பண்ணிட்டு வருவேன். இதெல்லாம் போய் நீ தப்பா எடுத்துக்கிற. சரி, அது ஏன் யார் மாதிரின்னு கேட்டாக்கா என் வீட்டுக்காரரு சொல்லிச்சா. கரெக்டா மாட்டி விட்டானே. அது வீட்டுக்காரனா என் வீட்டு வாடகையில இருக்கு, அதனால அது வீட்டுக்காரன் சொல்லுது. அதை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிற பெருசு. வா நம்ம போவோம், வேலையை பார்ப்போம். நான் தப்பா புரிஞ்சுக்கல, நீ தப்பா நடந்துக்கிற. முதல்ல இந்த மல்லிகாவை கட் பண்ணி. ஏய் உண்டியில அங்க பார்த்தா நம்ம பச்சைக்கிளி எவனோ ஒருத்த போட்டு அடி அடி நடிக்கிறான். அவனை பார்த்தா உள்ளூர்கார மாதிரி கூட தெரியலையா, அவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கிறான். பச்சைக்கிளிய போட்டு அம்மா அடி அடிக்கிறானையா. இன்னும் எட்டுன்னு போய் கேட்போயா, வாயா. ஏய் விடக்கூடாது. ஏய் யாரா நீ? ஐயோ ஐயோ, உள்ளூர்காரனை வேற அடிச்சுட்டோம், எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே. ஐயா வணக்கம், வாங்கய்யா. யாரா நீ? எங்க ஊர் பையன் பச்சைக்கிளிய போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்க எங்க கண்ணு முன்னாடியா? ஐயா பக்கத்தூருங்க ஐயா, மாடு வாங்க வந்தங்க. தம்பி பச்சைக்கிளி தான் கூப்பிட்டு நுரண்டு இழுத்துதுங்க. அதான் ஐயா அடி அடின்னுச்சுங்க ஐயா, அடிச்சுட்டனுங்க ஐயா. எங்க கண்ணு முன்னாடியே எங்க ஊர் பையன் பச்சைக்கிளிய போட்டு அடிப்பேன், நாங்க கம்முன்னு இருக்க முடியுமா? இல்லைங்க ஐயா, நான் பக்கத்தூர்ல மாடு வாங்க பையன் தான் வம்பு இழுத்தா ஐயா, நுரண்டு இழுத்தா அடிச்சு பார்க்கலான்னு அடிச்சையா. யோ பேபி, என்னயா நம்ம ஊருக்காரனை போட்டு இந்த அடி அடிச்சுட்டான், கம்முன்னு இருக்கியா? கேளையா. என்னடா எங்க ஊர் பையனையே அடிச்சுட்டு எங்களை வேற அடிக்க சொல்றியா நீ? இல்லைங்க ஐயா, தண்ணி கூட மாட்டுக்கிற பையன் பலூன்ல தண்ணி ஊத்துன மாதிரி பொதன்னு இருக்கிறாங்க ஐயா. அடிக்க நல்லா இருக்கிற ஐயா, அதான் 2 அடி அடிச்சு பார்த்த ஐயா. அடிக்கடிக்கு நல்லா இருக்குதுன்னு தான் நிறைய அடிச்சு போட்டேன் ஐயா. வேணா நீங்க வேணா போய் அடிச்சு பாருங்க ஐயா. நல்லா இல்லைன்னா என்னை திருப்பி அடிங்க ஐயா. என்ன தைரியம் தான் அவன் என்ன ஆடா மாடு அடிக்கிறதுக்கு? ஏய் உண்டியில அவன் சொல்றதும் கரெக்டா தானே இருக்குது. எனக்கு நம்ம அடிச்சு பார்க்கலான்றியா? கண்டிப்பா அடிச்சு பார்க்கலாம். அவன் என்ன சொன்னானோ அது நடக்கலன்னு வச்சுக்கோ, அப்ப இவனை குமிரிடலாம். சரி, நல்ல யோசனையா தான் இருக்குது. அடிங்க ஐயா, அடிங்க ஐயா, போய் அடிச்சு பாருங்க ஐயா, உங்களுக்கே பிடிக்கும். போங்க ஐயா, போங்க ஐயா. அப்பா மாடு வாங்க வந்த இடத்துக்கு மாடு வாங்காம தீக்குச்சி கேட்டு இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்கார சேர்ந்து என்ன அடி அடிக்கிறாங்க. அப்பா நான் தப்பிச்சேன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒரே வெயிலாகுதுடி. செம வெயில். ஆமா ஆமா. ஏங்க அங்க பாருங்க, எங்க தம்பியை போட்டு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, யார் இது? வா கேப்பா. ஏய் 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 நீ ஏன்டா தம்பியை போட்டு அடிக்கிறீங்கப்பா? ஏய் நித்ரா, என்ன மச்சான் என்னாச்சு? யார் இவனுங்க? மாமா யாருன்னு தெரியல, ஒருத்தன் வெளியூராளு வந்து அவன் அடிச்சான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் அடிக்கிறானுங்க. எதுக்கு அடிக்கிறானுன்னு தெரியல மாமா. என்னது எதுக்கு அடிக்கிறானுங்கன்னே தெரியலையா? ஏய் எதுக்கு அடிக்கிறீங்க என் மச்சானா? எதுக்கு அடிக்கிறோம் நான் கேக்குறேன். ஏய் நித்ரா, நான் சொல்றேன். அதுவா? நிறுத்தியா, நான் சொல்றேன். டேய் 2 பேரும் நிறுத்துங்கடா, முதல்ல சொல்லி தொலைங்கடா. அடி உடம்புலாம் வலிக்குது. ஏய் என்ன வேடி காமிச்சிக்கிறீங்களா? என் மச்சான் தப்பே பண்ணிருக்கட்டும், எதுக்கு என் மச்சான் மேல கை வச்சீங்க? அதானே, என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு விட மாட்டேனே. நான் சொல்றேன், இவனை ஏற்கனவே ஒருத்த அடிச்சுட்டு இருந்தான். அவன் தான் சொன்னான் எங்க கிட்ட, இவனை அடிச்சு பாருங்கன்னு. நல்லா இருக்குதுன்னா அதான் நாங்க அடிச்சுட்டு இருக்கிறோம். வேணும்னா நீ வந்து அடியே. நாங்க அடிக்கணுமா? யார வந்து யார அடிக்க சொல்ற? என் தம்பி மேல இன்னும் நான் கை பட்டதே கிடையாது. நீ என்ன அடிக்கலையா? யோ, நான் அங்க பாக்குறீங்க, எல்லாரும் மேல பாருங்க.
என்ன மேலே பார்க்குறானுங்க? ஓ ஃப்ளாஷ்பேக்கா? நாமளும் பார்ப்போம். அவளே பகற நாம பார்க்க கூடாதா? அக்கா அக்கா பசிக்குது, சிப்ஸ் வாங்கி கூட. என்னது பசிக்குதா? காலையில் தானடா 20 இட்லி 10 தோசை முழுகிட்டு போனேன். 10த்துக்கு சொம்பு பாயசம் வேறு குடிச்சிட்டு போனேன். மணி 11 தான் ஆகுது. அதுங்காட்டி பசிக்குதுன்னு வந்து நிற்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு எனக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க சொன்னார்ல, அந்த காசை கொடு, நான் போயிட்டு சிப்ஸ் வாங்கிக்கிறேன். இந்தாப்பா உங்கள் அப்பா கொடுத்த காசு. நான் 10 ரூபாய் தரேன். 10 ரூபாய் பத்தாது, 200 ரூபாய் கொடு. 200 ரூபாய் தானே? அதே தரேன்ப்பா. எனக்கு தெரியுமா? நீ என்ன ஒரு சிப்ஸால தின்ற? ஒரு நாளைக்கு 40 சிப்ஸ் தின்ற. அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து போறது? நானே உங்க மாமாக்கு தெரியாம திருடி எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன். எந்த நேரத்துல உங்ககிட்ட பூரி கட்டில அடி வாங்கணும்னே தெரியல. வரவும் போறவங்களாம் என்ன அடிச்சுட்டு போறானுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வேணா வந்து அடிச்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். மாமா பாத்துனே வாயா. ஏய் என்ன சொல்ல என் மச்சான் அடிச்சிக்கிறோம். உங்களோட கல்லறி டேய் என்னடா?